கொடுத்துருங்க. நேற்று 10 கொடுத்தாச்சு. சரி, ஓகே, நான் கிளியர் பண்ணுறேன். மண்டே கையில் இருக்கும், ஓகேவா? மண்டேவா? அவர் இன்னைக்கு கொடுத்தா சந்தோஷப்படுவார். அப்புறம் போயிட்டு வரலாம். இல்லை, எனக்கு சொல்லிட்டு பேசிட்டு அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி கழிவறையில் வைத்து லஞ்சம் வாங்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி உள்ளன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? எப்போது இது நிகழ்ந்தது? இது பற்றிய முழு விவரம் என்ன? புதுச்சேரி பத்திரப்பதிவுத்துறை பணியில் பணிபுரிந்து வரும் ஸ்ரீகாந்த் என்பவர் கழிவறையில் லஞ்சம் வாங்கும் வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரியில் கடந்த சில ஆண்டுகளாக அரசு துறைகளில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில பல்வேறு கோயில் நிலங்கள் போலியாக உயிர்கள் தயாரிக்கப்பட்டு அதனை முறைகேடுகளில் ஈடுபட்டதும் ஏற்கனவே பல்வேறு தரப்பினர்கள் இந்த பத்திரப்பதிவுத்துறையில் பணிபுரிந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவரும் இந்த அரசு விசாரணையில் எழுத்தி அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு நாட்டில் இருக்கக்கூடிய இந்த குடியுரிமை பெற்றவர்களுடைய இடங்களை அபகரிப்பு செய்வது, அதே போல கோயில் நிலங்கள் என பல்வேறு தரப்பு இந்த நிலங்களை அபகரித்து இந்த முறைகேடான இந்த லஞ்ச புகார்கள் இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் கடந்த மாதம் ஒயிட் டவுனில் இருக்கக்கூடிய மலைக்குள விநாயகர் கோயில் அருகே இருக்கக்கூடிய சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து அபகரிக்கப்பட்டது. அதுவும் சார் பதிவாளர் ஸ்ரீகாந்துக்கு தொடர்பு கூடியதாக இருந்தது என பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருந்த நிலையில இந்த நிலையில் சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் அந்த சாரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சார் பதிவாளர் அலுவலகம் கழிவறையில் லஞ்சம் வாங்கும் வீடியோ ஆனது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பல அதிகாரிகள் இந்த லஞ்ச புகாரில் சிக்கியுள்ளார்கள். அவர்கள் பதவி நீக்கமும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த விவகாரம் துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.